குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வேட்பாளர்களாக இருப்பது ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ சீமான் மட்டும்தான் அந்த விஷயத்தில் குற்றப்பின்னணி இல்லாத 234 பேர் நிறுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ இப்படி ஒரு சட்டம் வரும்போது நீங்கள் வந்து அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், பின்னால் இப்போ சைதியத்தோட சாமி மாதிரி பின்னால் வந்து கேஸ் போட்டால் எத்தனை வருஷம் கழிச்சு கூட வந்து அந்த தேர்தலை ரத்து பண்ணலாம். அடுத்த 6 வருடங்களுக்கு தேர்தலை நிற்க முடியாமல் செய்யலாம். இப்போ நடைமுறைப்படுத்துறது தான் நினச்சி பாருங்கள். நம்ம முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து அதிமுக தலைவர் எடப்பாடியிலேருந்து நாம் வந்து ஒரு தலைப்பட்சமாக பேசணும். எல்லா தலைவர்களுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒருத்தருக்கு 19 கேஸு, ஒருத்தருக்கு 17 கேஸு, ஒருத்தருக்கு 40 கேஸு இப்படி தான் இருக்குது. சரி, நீங்கள் இவ்வளோலாம் வாலாட்டினீங்க இல்லை, இந்த வாலாட்டினதுக்கு குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை தாக்குவதாவது திமுக வந்து நிறுத்தி இருக்கிறதா? இந்த ஸ்ரீரங்கம் இது கொஞ்ச நாள் முன்னால் நடந்தது. இப்போ அவருடைய அந்த பையன் அங்கே நின்று கூட இருந்து மிரட்டினாருன்னு சொன்னாலே அந்த விஜயபாரதின்னு, அவருக்கு சொந்தமான அந்த எம்சாண்டு அந்த கிராவல் இதுக்காக விட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 நாளைக்கு முன்னால் காணாமல் போன ஒரு இளைஞருடைய சடலம் கிடைத்திருக்கிறது. மதுரை பக்கத்தில் உள்ள நிறைய கல்குவாரிகள் யாரோ ஒரு கீர்த்தி பெற்ற ஒருத்தருக்கு முக்கிய புள்ளிக்கு சொந்தமானது இல்லை பினாமியானது. அதுக்கு கீழே 5 பிணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடிதடியாகி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இத்தனைக்கு அப்புறமும் வந்து அந்த திமுக ஆட்சியை வந்து வாலாட்டி கொண்டு பிஸ்கட்டுக்காக போகிறார்களே, இவர்களெல்லாம் உண்மையான பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் கயவாளி. இப்போ அதாவது மக்களுக்கு திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, வெறுப்பு, குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. இதை தாண்டி கருத்து கணிப்புகள் இப்போ சொல்கிறாங்க, அவங்க 40-45% வரைக்கும் வாங்குவாங்கன்னு சொல்லி சில கணக்குகள்லாம் சொல்கிறாங்க. கணக்குகள் சரியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு அதுக்கு வந்து தடைக்கல்லாக இருப்பது, இந்த தேர்தல் ஆணையத்துடைய மேற்பார்வையெல்லாம் மீறி பண விநியோகம் ரொம்ப தாராளமாக நடைபெற்று வருவது. பணம் மற்றும் பரிசு பொருட்கள் தாராளமாக. ஏங்க இப்போ நேற்று வந்து விஜய் கட்சியிலேருந்து இந்த அருண்ராஜன் ஒருத்தர் நிற்கிறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சிடுமா சார்? வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு பாட்டு வரும், வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னால் கூட பேசணும். வாசலில் கோலம் போடுறதுக்கு வந்த பெண்ணை வந்து விடிகாலையில் வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள வந்து வற்புறுத்தி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஆண்கள் மற்ற குடும்பத்தினரெல்லாம் கட்டி போட்டுட்டு தமிழ்நாட்டில் தான் அந்த பெண்ணையும் பாலியல் சீண்டல் பண்ணிட்டு போயிருக்காங்க. வாசலில் விடிகாலையில் கோலம் போடுறது தமிழ்நாட்டு பெண்களுடைய சாதி இதெல்லாம் தாண்டி ஒரு பண்பாடு. வெள்ளிக்கிழமைன்னு அது ஞாபகம் வருது, வாசலில் கோலமிடுவது. இந்த வாசலில் கோலமிடுவதுவே வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இனிமேல் இப்போ ஒரு வீட்டில் நடந்ததுன்னு நீங்கள் அந்த தெருவில் யாராவது அந்த 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 ஏரியாவில் யாரும் வாசலில் வந்து விடிகாலையில் கோலம் போடுவாங்களா? இந்த விடிகாலையில் வந்து கோலம் போட்டால் தான் அதெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியில் இருக்குது. அதில் நீங்கள் அரிசி மாவு வச்சு போடும்போது அது எறும்புகளுக்கு உணவாகுது, ஒரு அழகு தருது, அது ஒரு மங்களகரமாக இருக்குது, அது காலையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்குது. இப்படி பல காரணங்கள். இப்போ வாசலில் கோலம் போடுறதே வந்து பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னால் இதில் வந்து பெண்களின் ஆதரவு இருக்கும் வரை திமுகவை அசைக்க முடியாதுன்னு முதல்வர் சொல்கிறாரு. ஒரு கோலம் போடுற அளவுக்கு கூட அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத நிலைமை. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நல்லபடியாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு பேசுவோம். ஓகே சார். முதல் கேள்வி ஈரோட்டிலிருந்து தாசப்பன் கேட்கிறார். கடந்த 11ஆம் தேதி சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் என்ற பெயரில் மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த சிவா திலீபன் ரயில் முன் பாய்ந்து பலியாகி இருக்கிறாரே, தற்கொலையா இல்லை உந்தப்பட்ட தற்கொலையா அப்படின்னா அது கொலைக்கு சமானம் அது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
இது பல பத்திரிகைகளையும் பல ஊடகங்களையும் இந்த நான் கேட்குற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இத்தனை வருஷம் பொறுத்து இப்போ எதுக்குங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக ரயில் முன்னால் பாய்ந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ இந்திய எதிர்ப்பு இல்லை. பராசக்தி படமாக எடுத்தே வந்து ஓடலை. ஏன்னா ஒன்று இந்திக்காரன் பூரா இங்கே வந்து வேலை பார்க்குறான், அவன் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கான், நம்மளோட நல்லா தமிழ் பேசுகிறான், திருக்குறள்லாம் சொல்கிறான், அவன் நம்மளோட தெளிவாக தொண்டு சீட்டு இல்லாமல் சொல்கிறான், அவன் அந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறான்றதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லோரும் ஹிந்தி படிப்போம், நம்ம ஹிந்தி ஸ்கூல் வச்சுப்போம், நம்ம பேரன் ஹிந்தி படித்தாருங்கிறதுனால அவர் எம்பி ஆகணும் தாத்தா பெருமையாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்பொழுது வந்து என்ன பெரிய இந்தி திணிப்பு நடக்கிறது? ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு விதிமுறை வந்திருக்கா, இல்லை சும்மா வந்து ஒரு விளம்பரத்துக்காகன்னா விளம்பரத்துக்காக ஒரு உயிர் அந்த சிவகுமார் என்ற பெயர், அவர் சிவா திலீபன் ஒரு மே 17 இயக்கத்தில் ரயில் முன்னால் பாஞ்சு எதுக்கு? அதுவும் அவர் கூடவே இவரும் இருந்தபோது திருமுருகன் காந்தி, டேனியல் திருமுருகன் காந்தி அந்த தலைவர் மே 17 இயக்க தலைவர் இருந்தபோதே ஒரு தோழர் அப்படி போனார்னா அதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன என்பது இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் வந்து இது தமிழ்நாட்டிலே இது ஒரு விதமான மக்களை அந்த உயிர் வந்து பலியானது துக்கமானது. எந்த சூழ்நிலையில் பலியானாலும் அது வேதனைக்குரியது, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியலிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சும்மா ஒரு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். 5 பேர் தீக்குளிச்சிட்டான். அவராவது அரசியலிருந்து விலகிறதாவது 94 வயசு வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அரசியலில் இருந்தார். அவராவது விலகிறதாவது அது யோசனை பண்ண வேணாமா? அதை நம்பி அவன் குடும்பத்தை விட்டுட்டு அவன் தீ குளித்து அவன் உயிரையும் போக்கிட்டு அவன் குடும்பத்தையும் தெருவில் நிற்கு. அந்த குடும்பம்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? யாருக்காவது திமுகவில் ஏதாவது பதவி கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தெரியும். வைகோ அப்படி தான். நான் வந்து கட்சியிலேருந்து விலகிறேன், திமுகவிலிருந்து அவரை விலக்குவதாக கருணாநிதி அறிவித்தார். அவர் தான் விலகுவதாக அறிவித்தார். ஏதோ ஒன்று நடந்தபோது 6 பேர் தீ குளித்தாங்க. அந்த 6 பேருடைய படமும் நான் வைகோ வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட பெருமையாக காமிச்சார். இவங்களால் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். ஆனால் அவங்களெல்லாம் அப்படியே நிற்க விட்டுட்டு, அந்தரத்திலேயே ஆவியாக நிற்க விட்டுட்டு இங்கே திமுகவுக்கு வால் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போது இதெல்லாம் என்ன நம்ம சொல்கிறோன்னா, இது ஒரு திராவிடத்தில் உள்ள இது ஒரு தந்திரம். மக்களை உணர்வுபூர்வமாக தூண்டிவிட்டு, இல்லைன்னா எவனாவது ஒருத்தன் பைத்தியக்காரன் மென்டல் ஒருத்தன் இருந்தான்னா அவனை ரோட்டில் பிச்சைக்காரன் இருப்பான், அவனை யாரும் அனாதையாக இருப்பான், அவனை பிடிச்சி அவன் தலையில் கொளுத்தி விட்டு அவன் கட்சிக்காக தியாகம் செய்து விட்டான். இது இந்த திராவிட மாடலில் தான் வரக்கூடியது. நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இப்போ நான் சொல்கிற இது இப்போ கருணாநிதி இருக்கும்போது, அதுக்கப்புறம் வைகோ ஆரம்ப காலத்தில், அதாவது திமுக விலகின போது இன்னி வரைக்கும் இந்த திராவிட மாடல் தானும் திருந்தலை, தமிழர்களையும் ஒழுங்காக வாழ விடலை. இந்திய எதிர்ப்புனா ஏதாவது எதிர்ப்புக்கான ஒரு நடவடிக்கை இருந்தாலும் அதை எதிருங்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக நீங்கள் போராடுவதை யாருமே இல்லைன்னு சொல்லலை. திடீர்னு போய் நீங்கள் அது பாருங்கள், அதில் போய் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் அழிக்கும்போது இந்தி அழிக்கிறதுக்கு பார்த்து ஆங்கில வார்த்தையில் அழிச்சிட்டு திமுக நிர்வாகி பார்த்தோம். அது போன வருஷம் அவனுக்கு இந்தி எது ஆங்கிலம் எதுன்னே தெரியல. சரி, நீங்கள் இப்போ இதெல்லாம் சொன்னதுனால அவனால் தமிழ் படிக்க சொல்லியிருந்தா தெரியும். அப்போ தான் தமிழே படிக்க தெரியல, அவன் எங்கிறது ஆங்கிலம் ஹிந்தி தெரியுதுன்ற முடிவுக்கு வந்திருப்போம். 50,000 பேர் தமிழுக்குள்ள ஃபெயில் ஆகிறான், ஆசிரியர் பரீட்சையில் தமிழில் ஃபெயில் ஆகிறவன் இருக்கான். இப்படி உள்ள இல்லை. இந்த திராவிடம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு பேராபத்தாக விளங்குகிறது. நான் சொல்கிறது இந்த திராவிட மாடல்னு விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த ஆட்சி, இவர்களுடைய கொள்கை எல்லாமே அதானே. கருணாநிதி, வைகோ, மே 17 அவரும் திமுக ஆதரவு அல்லது திராவிட ஆதரவு இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரே ஃபார்முலா. ஓராமுட்டுக்காரனை கொளுத்தி விட்டுட்டு அதில் நம்ம குளிர்காயணும். வேதனையான விஷயம். அடுத்ததாக சேத்தியா தோப்பிலிருந்து வேல்முருகன் கேட்கிறார், தங்கள் மீதான குற்ற வழக்கு விவரங்களை தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்களில் விளம்பரமாக வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அணுகுண்டு இது. தமிழ்நாடு அரசியலில், தமிழ்நாடு இல்லை, இது 5 மாநிலங்களுக்கும் பொருந்தும். இப்போது அநேகமாக இனிமேல் எல்லா தேர்தல்களுக்கும் பொருந்தும். 3 முறை சொல்லணும். தேர்தலுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னால் குறைந்தது 3 முறை ஒரு தேசிய பத்திரிகை, அதாவது ஆங்கில பத்திரிகைன்னு வச்சுக்கலாம், ஒரு உள்ளூர் நாளிதழ் தமிழ்லன்னு வச்சுக்கலாம், உங்கள் கட்சி பத்திரிகையில் கூட போடுங்க, யாரும் படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போடணும். 48 மணி நேரத்துக்கு முன்னால் போட்டணும். 3 தடவையும் முடிச்சிடணும். ஒரு முறை டிவி சேனலில் இது எல்லாமே விளம்பரமாக கொடுக்கணும். யார்? வேட்பாளர். இப்போ வேட்பாளருக்குன்னு 40 லட்ச ரூபாய் என்னமோ ஒரு செலவு கணக்கு இருக்குது. அது 10 கோடி செலவு பண்ணுவாங்க, 40 லட்சம் தான் வேட்பாளர் கொடுத்தாங்க, மிச்சம் கட்சி கொடுத்தது ஏதோ வேறு யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த செலவு, விளம்பர செலவு, இந்த 40 லட்சத்துக்குள்ளே கணக்கு பண்ணப்படும். ஒரு டிவி சேனல்லையும் ஒவ்வொரு ஆள் பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக சொல்கிறேன், திமுக, அதிமுக, விசிக, ஏற்கனவே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள், இல்லை பாஜக, இவங்க கூட, காங்கிரஸ் கூட, நான் சொல்கிறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வேட்பாளர்களாக இருப்பது ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ சீமான் மட்டும்தான் அந்த விஷயத்தில் குற்றப்பின்னணி இல்லாத 234 பேர் நிறுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. அவரோட சொல்கிறாரு, அது குற்றப்பின்னணி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு கால் எல்லாருமே புதிதாக வந்த இளைஞர்கள் என்பதால் இல்லாமலும் இருக்கலாம். இப்போ இப்படி ஒரு சட்டம் வரும்போது நீங்கள் வந்து அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், பின்னால் இப்போ சைதியத்தோட சாமி மாதிரி பின்னால் வந்து கேஸ் போட்டால் எத்தனை வருஷம் கழிச்சு கூட வந்து அந்த தேர்தலை ரத்து பண்ணலாம். அடுத்த 6 வருடங்களுக்கு தேர்தலை நிற்க முடியாமல் செய்யலாம். இந்த விதிமுறையை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தல். இப்போ நடைமுறைப்படுத்துறது தான் நினச்சி பாருங்கள். நம்ம முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து அதிமுக தலைவர் எடப்பாடியிலேருந்து நாம் வந்து ஒரு தலைபட்சமாக பேசலை. எல்லா தலைவர்களுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒருத்தருக்கு 19 கேஸு, ஒருத்தருக்கு 17 கேஸு, ஒருத்தருக்கு 40 கேஸு, இப்படி தான் இருக்குது. அந்த வழக்குகளில் வந்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அந்த விசாரணை முடிந்து தீர்ப்பு வரணும். தீர்ப்பு வந்தாலும் மேல்முறையீடுகள்லாம் போயிட்டுருக்கும். ஆனால் சொல்லணும், இதில் இந்த இடத்துல 4 பேரை வந்து அடித்த வன்முறைக்காக என் மீது செக்ஷன் 420 இந்த செக்ஷன் பிரகாரம் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுன்னு லிஸ்ட்டு கொடுக்கணும். இந்த லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கே இப்போ 20 கேஸ் 30 கேஸ் இருக்கிற வேட்பாளர்னு வைங்க, இதை படிக்கிறதே ஒரு விளம்பரத்துமே ஒரு பெரிய காஸ்ட் ஆயிடும். இதனால் வந்து இந்த இது உண்மையிலேயே நடக்குமானால் என்னுடைய அனுமானத்தில் இதற்கு எதிராக ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க. அது வந்து திமுக சார்பில் இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பின்னால் வழக்கு வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த விதிமுறையை வந்து கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் இதை கடைபிடிக்க வேண்டி வந்தால் இது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா மக்களுக்கு தெரியணும். இன்றைக்கி வந்து இல்லை, நீங்கள் அது அரசியல் வன்மத்திற்காக போடப்பட்டதுன்னு விளம்பரத்தில் சொல்ல முடியாது. வழக்குகள் என்னங்கிற பட்டியல் தான் நீங்கள் சொல்லணும். அப்போது மக்களுக்கு இவர்களை, இந்த அரசியல்வாதிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களுடைய உண்மையான பிம்பம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். வரவேற்க வேண்டிய விஷயம். எவ்வளோ தூரம் நடைமுறைப்படுத்துகிறது பார்ப்போம். ஆனால் தேர்தல் ஆணையம் என்னை பொறுத்தவரை இந்த முறை வந்து ஒரு அதாவது குற்றப்பின்னணி உள்ள அரசியல்வாதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய குண்டு வீசி இருக்கிறது. அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், எண்ணெய் வயல்கள் தாக்குதலுக்குள்ளாகி உலகம் முழுவதுமே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கிடுகிடுவென உயர்ந்த நிலையில் இந்தியாவில் இதுவரை விலை உயர்த்தப்படாததன் ரகசியம் என்ன? இல்லை, ரகசியம் ஒன்றும் இல்லை. நம்ம போன அந்த செவ்வாய்க்கிழமைக்கு பேசும்போதே பேசணும். மற்ற இடங்கள்லாம் 40%, 35% பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏற்றிருக்காங்க. இந்தியாவில் இதுவரை ஏற்றப்படவில்லைன்னு. இந்தியா வந்து இந்த போரில் வந்து இப்போ திருமாவளவன்லாம் போராட்டம் பண்ணார், ஈரானுக்கு ஆதரவாக நீங்கள் ஏன் வந்து பண்ண. ஈரான் வந்து இஸ்ரேலில் உள்ள பள்ளிக்கூடத்தை தாக்குது, மருத்துவமனையை தாக்குது. ஈரான் ஷியா முஸ்லீம்கள் சன்னி முஸ்லீம்களான சவுதி அரேபியாவிலும் மற்ற வளைகுடா நாட்களிலும் உள்ள பள்ளிகள், பொதுமக்கள் வாழும் கட்டிடங்களில் படுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதே மாதிரி ஈரானில் உள்ள பள்ளிக்கூடம், மருத்துவமனைகளை தாக்குகிறது. இப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனையை தாக்கி 400 பேர் நோயாளிகள் இருந்திருக்கிறார்கள். 250 பேர் இருக்காங்க. இந்திய பிரதமர் கூட உதவி செய்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் நட்பு நாடாக இருப்பதால் மருத்துவர்கள் எல்லாம் அனுப்பிச்சு, செவிலியர்கள்லாம் அனுப்பிச்சிருக்காரு. ரஷ்யாக்கிட்டையும் நம்ம வந்து வாங்க முடியுது, எண்ணெய் ஈரான்லேருந்தும் வாங்க முடியுது.
அந்த பக்கம் அமெரிக்கா இஸ்ரேலோட ஒத்து போகிற அந்த வளைகுடா நாட்டிலோடையும் வாங்க முடியுது. இப்படி வெனிசூலா, கொலம்பியா, இந்த மாதிரி மற்ற நாடுகள், எல்லா நாடுகளுடனும் ஒரே சமயத்தில் நட்புறவு வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. அதனால தான் இன்னி வரைக்கும் விலை ஏறலை. இதுக்கு மேலே ஏறாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. போர் தீவிரமடைந்தால் எண்ணெய் வரவோ இல்லை எல்பிஜி வரவோ பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக விலை ஏறும். யார் பிரதமராக இருந்தாலும் ஏறும். ஆனால் இதுவரை சமாளித்ததே ஒரு உலக சாதனை. எந்த சாதனை என்றால், மோடி தலையிட்டால் தான் இந்த போர் நிறுத்த முடியும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியது இந்தியாவின் ஒரு வரலாற்று சாதனை, மோடி அவர்களின் சாதனை அது. ஓகே சார். அடுத்தாக திருநின்றவூர்லேருந்து சடகோபன் கேட்கிறார், திமுக அரசு மக்களை எந்தெந்த விதங்களில் ஏமாற்றியது என்று திருசத்தியார் பட்டியலிட முடியுமா? இது என்ன ஏதாவது ஒரு எபிசோடில் சொல்லக்கூடிய விஷயமா? நம்ம இதுக்கு தனியாக புத்தகம் போடுற அளவுக்கு போடணும். எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. பட்டியலிடத்துக்கு பட்டியலிட்டு ஒரு புத்தகமாக வெளியிடுற அளவுக்கு அது கொண்டு வரலாம். பல விஷயங்களில் அந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ போரை பற்றி பேசணும்ல, 21 நாளோ 22 நாளோ போராயிருக்கு. இந்த 22 இந்த போரில் பார்த்தீங்கன்னா என்ன செலவுன்னா, அமெரிக்காவுக்கு 2 லட்சம் கோடி செலவாம். அவர்களாக சொல்வது, கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம். 22 நாள் போரில். ஆனால் போர்னால் சாதாரண போர் இல்லை, மிக என்ன சொல்கிறது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஏவுகணைகள்லாம் துல்லியம். ஒரு ஏவுகணைனா நம்ம சும்மா ஒரே ஒரு ஏவுகணை மட்டும் பல கோடிகள் போகும், அந்த மாதிரி உள்ளது. அந்த 21 நாள் 22 நாள் போர்லேயே 2 லட்சம் கோடி செலவு. ஆனால் நம்ம 9 லட்சம் கோடி வருமானம் தமிழ்நாட்டில், 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 14 லட்சம் கோடி செலவு. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசம் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. அது அவங்க நினச்சா தகுதி உள்ளவர்களுக்குன்னு ஏதோ ஒரு கதை சொல்லி. இது பட்டியல் இல்லையா, சாதனை பட்டியல் இல்லையா? அதே மாதிரி ஒரு துறையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்து, இப்போ உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன், நான் நம்ம பட்டியல் போட முடியாது. அரசு பேருந்துல போன வருஷம் மட்டும் ஒரு வருடம் 1444 விபத்துகள். அரசு பேருந்து டயரு போனது எல்லா விதமான விபத்துகள். 463 பேர் பலியாயிருக்காங்க. 463 பேர் ஒரே ஒரு வருஷத்தில். அப்போ 5 வருஷத்தில் ஒரு சராசரி பார்த்தோம். இப்போ நீங்கள் மின்துறை போக்குவரத்து சொல்லிட்டோம். மின்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்னாங்க, ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரேன்னாங்க, மாதாந்திர கட்டணம் கொண்டு வரேன்னாங்க, சூரிய சக்தி மின்சார பூங்கா கொண்டு வருவேன்னாங்க, எண்ணூரில் 2000 மெகாவாட்டு இது கொண்டு வருவேன், எரிவாயு மின் திட்டம்னாங்க. 7500 மெகாவாட் நீரேற்று மின் நிலையம் கொண்டு வருவேன்னாங்க. 7500 மெகாவாட்டுக்கு நீரேற்று மின் நிலையம் கொண்டு வரவே முடியாது. இந்த ஹைட்ரோ, அதாவது நீர்நிலை மின் குறைந்த, அதாவது சாதாரணமாக நீங்கள் 2 அல்லது 3 மெகாவாட்டுக்கு தான் போட முடியும். இந்த 2 அல்லது 3 மெகாவாட்டுக்கு போட்டிங்கன்னா 7500 பறந்ததுன்னா எவ்வளவு வரணும்? ஒரு 2500 மின்னேற்ற நிலையங்களாவது வரணும். தடுப்பணைகளே கட்டலை. காவிரியிலிருந்து வரக்கூடிய நம்ம சண்டை போட்டு வாங்குகிற நீரில் 50% மேலே கடலில் போய் வீணாகுது. அதுக்கு அங்கங்கே தடுப்பணை கட்டலை, இல்லை கட்டினா அது நிற்க மாட்டேங்குது. பெருசாக பிரிட்ஜு போட்டாலே கொள்ளிடத்தில் அந்த வெள்ளத்தில் மழை காலத்தில் விழுந்தது. இப்படி 5000 மெகாவாட்டு காற்றாலை மின் நிலையங்கள், 5000 மெகாவாட்டு காற்றாலை ஒரு காற்றாலை ஒரு மின் நிலையம் போட்டிங்கன்னா அதில் ஒரு 30 மெகாவாட்டு 40 மெகாவாட்டு தான் மொத்தம் உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் 5000 மெகாவாட்டுன்னா அப்போ எவ்வளவு காற்றாலைகள் உண்டாகும்? இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் 5000 சொல்லி ஒரு 3000 பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நியாயம். அதே மாதிரி இதில் அந்த மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை கூட நிரப்பலை. தூத்துக்குடியில் 600 மெகாவாட்டுக்கு ஒரு அனல் மின் நிலையம் கொண்டு வரேன். இதில் நான் சொல்லுது வெறும் மின்சாரத்துறை மட்டும். இந்த துறையில் மட்டும் இவ்வளவு அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் எதுவுமே நிறைவேற்றலை. போக்குவரத்து துறையில் என்னன்னு பார்த்துட்டோம், மொத்த கடன் எவ்வளோன்னு பார்த்துட்டோம். இதுதான் வரலாற்று சாதனை. இதுக்கு மேலே என்ன? ஒரு துறையாக நம்ம போனால் தனியாக புக்கு தான் போடணும். அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து ராமசேஷன் கேட்கிறார், கட்டி அழுவதற்கு ஆள் இல்லை என்றால் அதற்கும் மும்பையில் வினோத சேவை அறிமுகமாமே, தமிழ்நாட்டிலும் வருமா? அது யாரோ ஒருத்தர்,
அதாவது நிறைய பேர் வந்து தன்னுடைய வருத்தத்தை சொல்லி அழறதுக்கு தனியாக இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, இல்லை பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யார்கிட்ட சொல்லி அழறதுன்னே தெரியாது. அந்த உறவுகள்லாம் விலகி இருப்பாங்க. நட்பு ஏதோ ஒரு காரணமாக சரியில்லாமல் இருக்கும். இப்போ யாரோ இது பார்த்தான், சம்பாதிக்கிறதுக்கு வழி எதுனடா இருக்குதுன்னு பார்த்தான். ரொம்ப துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, உன்னோட விஷயத்த சொல்லி ஆழணும், கேட்குறதுக்கு ஆள். இப்போ நம்மளே வந்து ஒரு நண்பன்கிட்ட நல்ல விஷயமா சொன்னீங்கன்னா அவங்க கூடவே இருப்பான். இதே ஒரு பிரச்சனைடா, இது நமக்கு வந்து ஒரு 5000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா, மாப்பிள்ளை எனக்கு ஒரு ஃபோன் வருதுமா, அப்போ 5 நிமிஷத்தில் கூப்பிட்றேம்மா, அதோட காலி. அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். இதே ஒரு மனித இயல்பு. நீங்கள் வந்து உங்கள் வேதனையை நீங்கள் சொல்கிறதுக்கு 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அழலாம், உங்களை கட்டி ஆதரவு கொடுத்து, அந்த ஹக்கிங்னு சொல்கிறாங்க, கட்டி ஆதரவு சொல்லி கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாகும் இப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 ரூபாய் கட்டணும். எவ்வளோ பேர் இதுக்கு ஏங்குறாங்க. இதை ஒருத்தர் விளம்பரமாக வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காராம் மும்பையில். தமிழ்நாட்டில் நம்ம வந்து அந்த மாதிரி தொழில் ஆரம்பித்தா ஓகோன்னு ஓடும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு வேதனை, அவ்வளவு அதிருப்தி, அழணும் போல இருக்குது. பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பவும் முடியல, வீட்டில் வச்சுக்கவும் முடியல, வீட்டுக்குள்ளே கதவு பூட்டிகிட்டு இருந்தாலும் உள்ளே வந்துடுறான், எந்த பாதுகாப்பும் இல்லை. ரோட்டில் நின்று டீ குடிக்கிறவனுக்கு திடீர்னு கும்பலாக வந்து மோட்டர் சைக்கிள் வந்து வெட்டிட்டு போகிறான். அப்போ கட்டி ஆழணும்னு இது ஒரு வியாபாரமாக வச்சிங்கன்னு வைங்க. நல்ல வேளை இந்த வியாபாரம் அது மும்பையோடு நிற்கிது. நம்ம திராவிட மாடலில் தெரிஞ்சதுன்னா அதுக்கும் அவங்களே கம்பெனி போட்டு அதுலேயும் வசூல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தான் எழுதுனாங்க, கலைஞர் எழுதின கலைஞருடைய படத்தில் தான், கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, காசு பெட்டியில் கண் வையடா தாண்டவ கோனே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே. அது ஆரிய கூத்து இல்லை, அது திராவிட கூத்து. இது நல்ல வேளை தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக தெரியல. தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஒரு கம்பெனி போட்டுருவாங்க. எப்படி சினிமா துறையில் காசு வருதுன்னா இருக்கிறதுலையே பெரிய சினிமா கம்பெனி நம்மளுது தான். பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடத்தில் காசு வருதா, ஊரில் உள்ள சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் பூரா திமுக நிர்வாகிகள் தான், திமுக குடும்பம் தான். மருத்துவத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் காசு வருதா, சாராய தந்தையெல்லாம் திடீர்னு கல்வி தந்தை ஆயிடுறான், இல்லை மருத்துவ தந்தை ஆயிடுறான். இப்போ இந்த கட்டி அழுவதும் வந்து வெளியில் இவங்களுக்கு பரவிச்சுன்னா அதுக்கு தனியாக கம்பெனி போட்டுருவாங்க, பத்திரமா இருக்கு. ஓகே சார். அடுத்ததாக மேட்டூர்லேருந்து மேகநாதன் கேட்கிறார், தேர்தல் அறிவித்த பின்பும் தமிழகத்தில் வன்முறை, பாலியல் தொல்லை சம்பவங்கள் குறையவில்லையே. தேர்தலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆனால் ரவுடிகள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலத்துக்கு ஓடி விட்டார்கள் போனதொரு என்னமோ நம்ம ஒரு கேள்வி வந்து பேசணும். அதை நிஜம் நம்பிட்டீங்களா? நம்ம நாட்டில் இங்கே தானே இருக்காங்க முக்கியமான ஆட்கள்லாம். தேர்தல் வருவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? தேர்தல் ஆணையம் முதல்ல அவங்க வேலையை பார்த்தா பரவாயில்ல. இப்போ தான் வந்து சங்கரங்கோயிலா சங்கரமந்தலா அங்கே வந்து ஒரு பிடிஓ, அந்த அம்மா வந்து ஒரு திமுக இது வந்து எம்எல்ஏ போகிற வண்டியை வந்து அவர் ஏதோ ஒரு ஸ்லிப்பு காமிக்கிறாரு, அதை வாங்கி பார்த்துட்டு கொடுத்துட்டு போய் வண்டியை செக் பண்ணாமே அனுப்புது. ஒரு நிருபர் கேட்குறாரு, அது வந்து கூட வர போலீஸோட வேலை. ஏங்க இந்த போலீஸுக்கு தலைமை வகிக்கிறதுக்கு தானே ஒரு பிடிஓ, வட்டார வளர்ச்சி அலுவலர், அந்த மாதிரி லெவலில் ஒரு அதிகாரி போடுறாங்க. நான் இதை அது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பின்னால் போய் டிக்கியை செக் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். எதுக்கும் நான் வந்து கேட்டுட்டு சொல்கிறேங்க பதில். யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் தானே அதிகாரி. ஸ்பாட்டில் அவர் சொல்கிறாரு, அந்த நிருபர், நான் வீடியோ வச்சுருக்கேங்க. வண்டியிலேருந்து அவங்கள இறங்கி கூட நீங்கள் நிற்க சொல்லலை. வழக்கமாக என்ன செய்யணும், வண்டியில் இருக்கிறவங்கள இறங்கி நிற்க சொல்லிவிட்டு உள்ளேயும் செக் பண்ணி டிக்கிலையும் செக் பண்ணும்போது அவங்களும் பார்க்கணும். இதை ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும். பாதி இடத்துல வந்து வீடியோகிராஃபரே கூட்டு போகிறது இல்லை சௌகரியத்துக்கா. இது தேர்தல் அப்புறம் வந்து வேலூரில் வந்து மேயரோட காரே வந்து செக் பண்ணதுக்காக நிறுத்தின போது நிறுத்தாமல் ஸ்பீடாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் பொறுத்து, போலீஸ் துணையுடன் எவ்வளோ பொறுத்து, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுத்து அந்த கார் எங்கேயும் நிற்கும் போது போய் கண்டுபிடிச்சி அந்த காரை சீஸ் பண்ணிவிட்டு வழக்கு போட்டாங்க. மேயர் பேரில் போட்டிருப்பாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே லாயக்கு இல்லை, அந்த டிரைவர் பேரில். இனி தேர்தல் ஆணையம் வந்தாலும் அது எப்படி டீல் பண்ணணுங்கிறது இவங்களுக்கு தெரியும் திராவிட மாடலில். அப்படி தேர்தல் வந்ததுனால குற்றங்கள் குறையும் என்று எப்படி நீங்கள் நல்ல நாள்லேயே காவல்துறை வந்து எப்படி இருந்தது, இப்போ என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தேர்தல் பணியெல்லாம் வந்துடுச்சு,
அப்போ இந்த அது பாலியல் குற்றங்கள் இல்லை வன்முறைகள், மற்ற ரவுடி குற்றங்கள், போதைப்பொருள் நடமாட்டம், இதெல்லாம் ஏன் கவனிக்கலன்னு காவல்துறையை கேட்டு தேர்தல் நல்ல நாள்லையே நாயணும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் பதிலாக சொல்ல முடியும். அடுத்ததாக காரைக்குடியிலிருந்து தமிழ்ச்செல்வி கேட்கிறாங்க, தமிழ்நாட்டு அரசியலில் வரலாற்று தவறு என்று எதை சொல்வீர்கள்? தமிழ்நாட்டில் வரலாற்று தவறு நிறைய நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மைல் ஸ்டோன் அதாவது ஒரு முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா, காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ராஜாஜி திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து திமுக ஆட்சி அமைவதற்கு ஏற்பாடு செய்தாரே, வரலாற்று பிழை. காமராஜர் தனக்கு பிரதமர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தபோது அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இந்திரா காந்தி அவர்களை நேரு பெண் என்பதற்காக, நேரு குடும்பம் என்பதற்காக அவர் பிரதம மந்திரி ஆக்கினார். கடைசியில் இவரையே அந்த கட்சியை விட்டு விலகிற அளவுக்கு காங்கிரஸ் ஸ்தாபனம் காங்கிரஸ்னு தனியாக பிரிஞ்சு போகிற அளவுக்கு வேதனைப்படுத்தி அவங்க இந்திரா காந்தி நெருக்கடி நிலைமையெல்லாம் கொண்டு இவர் பெயரை கெடுத்தார். ஸோ காமராஜர் செய்தது ஒரு வரலாற்று பிழை. அந்த சமயத்தில் அவங்களுக்கு அது செய்கிறோம்னு தெரியல, அதோடைய பின்விளைவுகள் எதிர்பார்க்கல. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாதுரையுடைய மறைவுக்கு அப்புறம் அவர் நெடுஞ்செழியன் தான் அந்த வரிசையில் அடுத்தது இருந்தார், நாவலர் நெடுஞ்செழியன். அவரை விட்டுட்டு அடுத்து ஒரு 5 இது தள்ளி இருந்த மதியழகன், ஆசை தம்பி வரிசையாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு 6வதோ 7வதோ அந்த சீனியாரிட்டியில் இருந்த கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினார். யார்? எம்ஜிஆர். அவருடைய அந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சு கட்சியிலையும் சரி மக்களிடம் சரி. இதெல்லாம் தான் வரலாற்று பிழைகள். இதெல்லாம் நடக்கலான்னு வச்சுங்க, 1967 திமுக ஆட்சிக்கே வந்திருக்காதா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்திரா காந்தி நெருக்கடி நிலைமை கொண்டு எமர்ஜென்சியில் அட்டூழியங்கள்லாம் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? அதுக்கப்புறம் நெடுஞ்செழியனுக்கு பதிலாக கருணாநிதி, அப்போ நெடுஞ்செழியன் வந்திருந்தாருன்னா அவர் எப்படி இருந்திருப்பார்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு குடும்பம் இன்றைக்கி தமிழ்நாட்டையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் வியாபாரத்திலும் எல்லா வகையிலும் அரசியல் அதிகாரத்திலும் வாரிசு அந்த குடும்பம் மட்டும்தான். நெடுஞ்செழியன் குடும்பத்தில் யார் இருக்கா? அந்த அம்மா விசாலாட்சி நெடுஞ்செழியன் கொஞ்சம் ஏதோ கட்சியில் இருந்தாங்க, அங்கங்கே சமூக சேவை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம்லாம் என்னாச்சு? அண்ணாதுரை குடும்பம் என்னாச்சு? அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளை புற்றுநோய்க்கு அவருக்கு வறுமையினால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு அவருடைய குடும்பத்துக்கு, பரிமளத்துடைய குடும்பத்துக்கு அன்று இருந்த கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தவர் ஏதாவது ஒரு பண உதவியாவது ஏதாவது செய்தார்களா? இத்தனைக்கும் யார்? அண்ணாதுரை தான் திமுகவுடைய நிறுவனர் பிரிஞ்சு வந்தபோது தீக்கால். அப்போது இதெல்லாம் தான் வரலாற்று பிழைகள். பட்டு பிழைகள் எப்போவுமே பின்னால் தான் தெரியும், முன்னால் தெரியாது. ஓகே. அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து செல்வராஜ் கேட்கிறார், திமுக எம்எல்ஏ பழனியாண்டி மகனுக்கு சொந்தமான இடத்தில் ஆண் சடலம் எம்சாண்ட் குவியலுக்குள் இருந்ததாமே. அவர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ. அவர் ஏற்கனவே அவர் பேரில் தான் அந்த பத்திரிகையாளர்கள் போய் அந்த குவாரியில் ஃபோட்டோ எடுத்தாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்தாங்க. அப்படிங்கும்போது கலாட்டா பண்ணி அவங்கள அடித்து 2 பேர், 2 நியூஸ் 24 என்னமோ அந்த பத்திரிகை, ஆமாம் நியூஸ் தமிழ், ஆமாம், அது வந்தபோது நான் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இல்லைன்னு போய் சொல்லிட்டார். அப்புறம் பார்த்தா அவர் அங்கே நின்று ஆடியோ பேசுனது, வீடியோ பேசுனதுலாம் வந்தது. அவருடைய மகன் விஜயபாரதி தான் நின்று அந்த கூட்டத்தில். அப்போ தான் அவர் சொன்னது கூட நம்ம கூட பேசணும். நம்ம ஆள் 2 பேரை கையை கழிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க சொல்லு, அவன் அடித்தான்னு சொல்லு, யார் பத்திரிகைக்காரன் அடித்தான் இப்படின்னு அவர் பேசுகிறதும் வெளியில் வந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ஏதாவது இந்த அரசு அவர் மீது, திமுக அரசு அவர் மீதோ அவர் மகன் மீதோ வழக்கு போட்டுதா, கைது செய்ததா? பத்திரிகையாளர்களே அடித்திரியாளர்கள். ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஆனால் எங்கன்னா ஆர்எஸ்பி மீடியாவாக செயல்படுகிறார்கள். அவங்க கொடுக்குற அந்த பிஸ்கெட் துண்டுக்காக வாலாட்டி கொண்டு அவர்களை போய் பாராட்டுறது, நீங்கள் தான் கோரிக்கைகளாக நிறைவேற்றணும்னு சொல்கிறது. அந்த திமுக சார்பான குழுவாக பத்திரிகையாளர் மன்றம், கில்டு, அங்கே இங்கே இந்த சங்கங்கள் எல்லாத்துலேயும் திமுக சார்பாக வரும். இவ்வளோலாம் பண்ணுற சரி, நீங்கள் இவ்வளோலாம் வாலாட்டினீங்க இல்லை, இந்த வாலாட்டினதுக்கு குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை தாக்குவதாவது திமுக நிறுத்தி இருக்கிறதா? இந்த ஸ்ரீரங்கம் இது கொஞ்ச நாள் முன்னால் நடந்தது.
இப்போ அவருடைய அந்த பையன் அங்கே நின்று கூட இருந்து மிரட்டினாருன்னு சொன்னாலே அந்த விஜயபாரதின்னு, அவருக்கு சொந்தமான அந்த எம்சாண்டு அந்த அந்த கிராவல் இதுக்காக விடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 நாளைக்கு முன்னால் காணாமல் போன ஒரு இளைஞருடைய சடலம் கிடைத்திருக்கிறது. ஒன்றும் அதிசயம் இல்லை. மதுரை பக்கத்தில் உள்ள நிறைய கல்குவாரிகள், யாரோ ஒரு கீர்த்தி பெற்ற ஒருத்தருக்கு முக்கிய புள்ளிக்கு சொந்தமானது இல்லை பினாமியானது. அதுக்கு கீழே 5 பிணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி தோன்றாங்க, சட்ட விரோதமாக அள்ளுறாங்கங்கிறத காட்டி கொடுத்தவர்கள், காட்டி கொடுக்க முனைந்தவர்கள், இல்லை வேறு விஷயமா பெண்கள் வந்து கற்பழிப்பு பாலியல் இதெல்லாம் பண்ணி அவங்கள கொலை பண்ணி சத்தமே இல்லாமல் உள்ளுக்குள்ள. ஏன்னா அது உங்களுக்கு அந்த ஆழத்தில் எங்கேயோ புதைச்சா யார் போய் தேடி கண்டுபிடிக்கிறது? இதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த சரளைப்பட்டியில் 10 நாளைக்கு முன்னால் அந்த இது கல்குவாரி அப்படின்னு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாளர்கள்லாம் இந்த தேர்தல் பேசும்போது யாரையோ ஒருத்தர் அண்டாமாங்க, முதல்ல சீப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவரே வந்து என்னை சீப்பு என்று சொல்லாதீர்கள், என்னை அண்டா, நான் திமுகவிற்கு அண்டா அப்படின்னு துணை முதல்வர் மேடையில் வச்சுக்கிட்டே பேசினார். அவர் பாதியிலே இறங்கி போயிட்டு யாரோ ஒரு வட சென்னை எக்ஸு தாதா ஒரு முக்கிய புள்ளி இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி 150 பேரை வர வச்சு அந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டேன். அதாவது இப்போல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டு, அரசியல்வாதிகளை மேடையில் உட்கார வச்சு பொதுமக்கள் சொல்லி, பொதுமக்கள்னு வரும்போது சில கட்சிக்காரங்களும் வருவான், பொதுவானவர்களும் வருவாங்க. கேள்வி கேட்கும்போது இடக்கு முடக்கா கேள்வி கேட்குறான் பாருங்க, அவனுக்கு சங்கடமா. அதுக்காக அதே மாதிரி இப்போ ஒன்று நடந்திருக்கு. ஒரு செய்தியாளர்கள் குழு வந்து இப்போ ஒரு காரைக்குடியில் அது வந்தபோது, அது அந்த நியூஸ் சேனலில் வந்து வந்தபோது அந்த செய்தியாளர் அங்கே இருந்த 2 செய்தியாளர்கள் தாக்கப்பட்டு இதில் இருக்காங்க, ஆஸ்பத்திரியில். மண்டை உடஞ்சி என்னென்னா இவங்களுக்குள்ள திமுக காரைக்குடியில் நிற்கிறாங்கன்னா அங்கே யார் நிற்கிறாங்க, அவங்க அது அந்தந்த கட்சியுடைய இவங்க இருக்காங்க. அவர் பேர் என்ன, நாம் இடும்பாவனம் காத்தி இருந்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் அந்தந்த இதில் வந்துருக்காங்க. இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஆர்கியூமெண்ட்டு, பேச்சாக இருக்கணும்ல. அடிதடியாகி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இத்தனைக்கு அப்புறமும் வந்து அந்த திமுக ஆட்சியை வந்து வாலாட்டி கொண்டு பிஸ்கட்டுக்காக போகிறார்களே, இவர்களெல்லாம் உண்மையான பத்திரிகையாளர்களா? பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் கயவாளிகள். சொல்வதற்கு வருத்தமாக தான் இருக்குது நம்ம தோழர்கள். இருந்தாலும் உண்மையை வந்து சொல்லித்தான் ஆக வேண்டும். இதுதான் வந்து அந்த நிலைமை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ கடத்துவதோ ஏதோ வந்து ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லையே. கிட்னி திருட்டிலேயே வந்து எம்எல்ஏ தான் ஈடுபட்டார், அவருடைய ஆஸ்பத்திரியில் தான் கிட்னி முறைகேட்டு. கள்ளசாராயம் காய்ச்சறதுல 2 திமுக எம்எல்ஏ. எங்கே தப்பு நடந்தாலும் திமுக எம்எல்ஏக்கள் திமுக நிர்வாகிகள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் தூணிலும் இருப்பார்கள், துரும்பிலும் இருப்பார்கள், குற்றம் என்ற வகையில். அதான். ஓகே. அடுத்ததாக நாகர்கோவிலில் இருந்து உமாநாத் கேட்கிறாங்க, இந்தியா டுடே கணிப்பில் என்டிஏ தமிழ்நாட்டில் முன்னிலை என்று சொல்கிறதே நடக்குமா? இந்த கருத்து கணிப்பெல்லாம் நான் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதோ அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அப்படிங்கிற இதில் நான் சொல்கிறதில்லை. இப்போ அதாவது மக்களுக்கு திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, வெறுப்பு, குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. இதை தாண்டி கருத்து கணிப்புகள் இப்போ சொல்கிறாங்க, அவங்க 40-45% வரைக்கும் வாங்குவாங்கன்னு சொல்லி சில கணக்குகள்லாம் சொல்கிறாங்க. கணக்குகள் சரியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு அதுக்கு வந்து தடைக்கல்லாக இருப்பது, இந்த தேர்தல் ஆணையத்துடைய மேற்பார்வையெல்லாம் மீறி பண விநியோகம் ரொம்ப தாராளமாக நடைபெற்று வருவது. பணம் மற்றும் பரிசு பொருட்கள் தாராளமாக. ஏங்க இப்போ நேற்று வந்து விஜய் கட்சியிலேருந்து அந்த அருண்ராஜன் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் படம் போட்ட பாத்திரமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற எங்கேயோ ஒரு ஊரில் வந்து விசில் படம் போட்ட தட்டு, சாப்பிட்ற தட்டுலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ திராவிடத்திற்கு மாற்றாக அதிமுகவுக்கு மாற்றாக வந்துட்டோன்னு சொல்கிற தாவேக, இவங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க.
அதுக்கு பருத்தி குடோன்லேயே இருக்கலாமே, அவங்களே இருந்துட்டு போட்டோமே. இது புதுசாக எதுக்கு இது மாற்றம்னா உண்மையான மாற்றம் வேணும். மக்களுடைய நலனில் மாற்றம் வரும். அது அந்த நலன் ஏற்பட வேண்டும். அது இல்லாமல் எக்ஸ் திருடினா நமக்கு என்ன, ஒய் திருடினா என்ன, இசட் புதுசாக வந்து திருடினா என்ன? அதுதான் இன்று நடப்பது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். நான் இதில் வந்து இந்த பக்கம் ஒரு நீங்கள் NDTVயா ஏதோ ஒரு இந்தியா டுடேவா ஏதோ ஒன்றில் அதிமுக ஜெயிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஏதோ அக்னின்னு ஒன்றில் வந்து 45% ஓட்டு வாங்கி 180 தொகுதி திமுக வாங்கணும். சில சமயங்களில் வந்து அவங்க வந்து சௌகரியமாக வந்து கருத்து கணிப்பை வந்து மிதக்க விட்டுருவாங்க. அப்போது ஒரு 5% நியூட்ரலாக இருப்பான், ஒரு 5-7% வழக்கமாக யார் ஓட்டு போடுறதுன்னு அந்த கடைசி நிமிஷத்தில் முடிவு பண்ணுவான். அதுமாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டலாமே, தோக்கிறவனுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்? எப்படி ஆனாலும் இவன் ஜெயிக்க போகிறான், அவன் தோக்க போகிறான், நம்ம ஏன் தோக்கிறவனுக்கு போடணும், ஜெயிக்கிறவனுக்கு போடணும். இப்படி ஒரு சைக்காலஜி. அந்த சைக்காலஜி அதை டார்கெட் செய்து இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வருவது உண்டு. ரெண்டு பக்கமும். நான் இப்போ இந்த கருத்து கணிப்புக்கு எதிராக சொல்லவில்லை. பொதுவாக மக்களுடைய அதிருப்தி, ஏமாற்றம், வெகுண்டிருக்கிறார்கள், கொதித்து போயிருக்கிறார்கள் என்றால் இந்த முறை திமுக ஆட்சியை இழக்க வேண்டும், ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது பலரின் வந்து பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் அதை மீறி பல அரசியலில் காரணிகள், இந்த பண விநியோகம், பரிசு பொருள் விநியோகம்லாம் இருக்கும் பொழுது எதையும் சொல்ல முடியாது. ஓகே சார். அடுத்ததாக சென்னையிலிருந்து சேரலாதான் கேட்கிறார். கனிம வள கொள்ளை பற்றி தனியார் சேனல் சந்திப்பில் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜிடம் கேள்வி கேட்டபோது மிகவும் ஆபாசமாக பதில் சொல்லி உள்ளாரே. திமுகனா அப்படிதான், அந்த காலத்திலேருந்தே அப்படிதான். நீ வந்து நானும் வந்து முற்றும் துறந்த முனிவன் இல்லை, அந்த நடிகையும் வந்து படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்லலையா? இது வந்து அவர் திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று அனந்தநாயகி அவர்கள் காங்கிரஸிலிருந்து சட்டமன்றத்தில் கேட்டபோது பாவடை நாடாவை அழித்து பாருங்கள்னு சொன்னது இல்லையா? இது மாதிரி வரிசையாக நம்ம வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சியாலன் சுஜாதா, வெற்றி தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி உள்ள பேச்சாளர்கள் பேசுவதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கல. தலைவர்கள், வழிகாட்டிகள், இவர்களெல்லாம் அமைச்சர்கள், முதல்வர், இப்படி இவங்க பேசக்கூடியது. நிறைய பேர் மறந்துடுது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த வீடியோ அனுப்புகிறேன், முடிஞ்சால் அதுலேயும் சேர்த்து போடுங்க. ஸ்டாலின், இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2016-11 பேசினது. ஜெயலலிதா அவர்கள் இது வந்து ஆட்சி பதவியேற்ற வரும்போது இப்பொழுது பிரதமராக இருக்கும், அப்பொழுது குஜராத் முதல்வரான மோடி வந்தார் பதவியேற்ற விழாக்கு, அழைத்தார்கள், வந்தார். அவர் பதவியேற்ற பொழுதும் ஜெயலலிதா அவர்கள் அங்கே தமிழ்நாட்டில் இருந்து போனார், குஜராத்தில் மோடி பதவியேற்ற போது. இது ஒரு பரஸ்பர மரியாதை. அதனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்றது வேறு வேறு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்தது. இன்றைக்கு முதல்வராக இருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசிய வீடியோவை நான் அனுப்புகிறேன், நீங்கள் ஒளிபரப்புங்கள். அவர் பதவியேற்றம் பண்ணும்போது இந்த அம்மா போயிட்டு வந்தாங்க, இந்த அம்மா பதவியேற்றும் போது அவர் வந்துட்டு போனார். ஆக அண்ணலும் நோக்கினார், அவரும் நோக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே அவங்க அப்பா கருணாநிதி என்ன பேசினார்? நேருவும் இலங்கை அதிபர் வந்து சிறிமாவோ பண்டாரநாயகாவும் பேசியிருந்தாங்கன்ன போது அவரோ மனைவியை இழந்தவர், சிறிமாவோ அவர்களோ கணவரை இழந்தவர். இருவரும் 1 மணி நேரம் அந்த பூட்டி அறைக்குள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்று எப்படி தெரியும்? இந்திரா காந்தி மதுரையில் திமுகவினர் கல்லடித்து ரத்தம் வந்தபோது மண்டையில் அம்மையாருக்கு மாதவிலக்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசுது 2011 அந்த வீடியோவில் சொல்கிறாரு, அனலும் நோக்கினார், அவளும் நோக்கி. அது எப்போ சொல்லுவோம்? ராமாயணத்தில் ராமனும் சீதையும் அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார்னு அந்த அவர்களுக்குள்ளே இருந்த காதல், அந்த அன்பு, அது எங்கே சொல்கிறார் பாருங்க, வக்கிரமாக. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் இதை நான் 7-8 மீட்டிங்கில் பேசியிருக்கேன் ஏற்கனவே. இதுவரை அவர்கள் இருவருமே மறுப்பு தெரிவிக்காததால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அன்று அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் அன்றைக்கி அவர் எதிர்கட்சியில் இருந்தார். 2011 அவங்க ஆட்சிக்கு வந்தபோது அப்போ தான் பேசினார். அப்போ எதிர்கட்சியில் இருந்தார்.
கிட்டத்தட்ட நம்பர் 2ன்னு சொல்லலாம். துணை நம்பர் 2 வாரிசுன்னு அறிவிக்கப்படலையே தவிர கருணாநிதிக்கு அப்புறம் அவர் தாங்கிறது தான் வழியாக அப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வக்கரமான ஒரு எண்ணம் வழியாக அப்படி தான் இருக்குது. இப்போ மனோ தங்கராஜை வந்து கனிம வள கொள்ளை நடக்குதே கன்னியாகுமரியிலேருந்து தினம் இவ்வளோ லாரி போகுதுன்னு யாரோ கேட்டிருக்காங்க. கேட்டவன் ஏதோ ஒரு கட்சி சார்பாக இருக்கலாம், இளைஞர் யாரோ கேட்டிருக்காரு, இல்லை கட்சி சார்பு இல்லாமையும் இருக்கலாம். கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. அதுக்கு தானே அந்த செய்தி சேனலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், கருத்துக்களை சாதனைகளை சொல்லுங்கள், விமர்சனங்களை சொல்லுங்கள். இப்போ டக்குன்னு என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் விசிலடிச்சிட்டு இருந்த காலத்தில் நீ உங்கள் அப்பா கோமணத்துக்குள்ளே இருந்திருப்பேன்னு பதில் சொல்லியிருக்காரு. ஆவினில் வந்து ஏற்கனவே முன்னால் இவர் இருந்த துறையில் வந்து அப்போ வந்து ஊழல் நடந்ததாக அந்த தரத்தை குறைத்து விலையை குறைக்காமல் அதில் வந்து வெளியில் வந்து அந்த தரத்துடைய இதை வந்து தவறாக பொய்யாக அச்சிட்டு இந்த ஊழல்லாம் நடந்ததுன்னு சொல்லி பதவி இழந்து அதுக்கப்புறம் நாசர் அந்த பதவிக்கு வந்து அதுக்கப்புறம் நாசர் பேரில் வேறு குற்றச்சாட்டு வந்தப்புறம் நீக்கிட்டு மறுபடியும் அவர் கொடுத்துருக்காங்க ஆவினில். ஒரு மந்திரி என்ன ஒரு பேச்சு, அது என்ன ஒரு ஆபாசமான அசிங்கமான வார்த்தை. இப்போவும் இவருடைய உதவியாளர் வந்து கனிம வள ஏன்னா அந்த கனிம வள கொள்ளையில் இவருக்கு பங்கு இருக்குது இல்லைன்னு இவரால் சொல்ல முடியாது. வேணா வழக்கு போடட்டும், நான் அதுக்கான ஆதாரங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நான் ஆதாரங்களை தொகுத்து வைத்திருக்கிறேன். போத்திராஜ் என்று இவருடைய ஒரு உதவியாளர் யார், மனோ தங்கராஜுக்கு, அவர் தான் வசூல் பண்ணுறாரு இந்த கனிமவள லாரி அதை எடுத்துகிட்டு போகிற லாரி. இவங்க வெட்டி அனுப்புறதுன்னு மட்டும் இல்லாமல் மற்றவங்களாமும் வெட்டி அனுப்புறதுக்கு மாமூல் கொடுக்கணும். இந்த வசூல் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அந்த உதவியாளர் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க கேரளாவுக்கு. அப்போ போய் மாவட்ட எஸ்பிகிட்ட போய் எப்படியாவது தனிப்படை அமைச்சு அந்த போத்திராஜை பிடிச்சி 1 கோடி ரூபா மீட்டு கொடுக்கணும். இவர் கேட்டது உண்மையா இல்லையான்னு அந்த ஏரியாவில் கேட்டால் தெரியும். அதுக்கான சாட்சிகள் ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இவருக்கு வந்து இன்றைக்கும் இப்போ மந்திரியாக இருக்கிற இந்த சமயத்துலேயும் வெள்ளை ரவி அல்லது விஜிலன்ஸ் ரவின்னு ஒரு உதவியாளர் வச்சுக்கிட்டு ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி போகிற ஒரு வண்டிக்கு வந்து 300 ரூபா கப்பம் வந்து மந்திரிக்கு போகுது. இவருடைய உதவியாளர் வசூல் பண்ணார்னா யாருக்காக வசூல் பண்ணுவார்? 10 அடி தோண்ட வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா 40 அடி தோண்டாங்க. இப்போ கூட திருவள்ளூரில் வந்து கிராவல் குவாரின்னு சொல்லி அங்கே கிராவலே தோண்டாமல் 40 அடி தோண்டி 10 அடி தான் தோண்ட முடியும் சட்ட பிரகாரம். 40 அடி தோண்டி மணல், அது மணலுக்காக கொடுக்கப்பட்ட குவாரி இல்லை, கிராவலுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் மணலை எடுத்து காவேரி ராஜபுரம் 1.5 ஏக்கர் அங்கே வந்து விவசாய இந்த மாதிரி அந்த ஏரியா பூரா திருவள்ளூரில் பல இடங்களில் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் இந்த மாதிரி தவறாக பயன்படுத்தப்படுகிறது, மணல் அள்ளப்படுகிறது. நம்ம கன்னியாகுமரி அவர் மனோ தங்கராஜ் இருக்கார், திருவள்ளூரில் யார் இருக்காங்க, திமுக ஆட்சி. நீங்கள் பண்ணுறதெல்லாம் இந்த அராஜகம் பண்ணிவிட்டு இந்த ஏன்னா அவன் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான், இவர் அந்த கேள்வியை தவிர்க்கிறாரு. அவன் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா அவன் கொஞ்சம் ஆயுத்தம் கொடுக்குறான். அதுக்காக எந்த ஒரு வார்த்தை பேசுகிறான் அவன் திருப்பி வந்து மைக்க பிடிச்சி அவனுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஏதோ எங்கள் அப்பாவோட அங்கே இருந்தேன்னு சொல்கிறிய, நீ மட்டும் எங்கேருந்து வந்தேன்னு கேட்டான்னா எவ்வளோ அசிங்கம். நம்மகிட்ட அதிகாரம் இருக்கிறது என்ற ஆணவ போக்கில் ஆடுகிறார். அதனால தான் சொல்கிறேன் மக்கள் அதிருப்தி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது இதை வச்சு தான் சொல்கிறோம். ஒரு அமைச்சராக இருப்பவர் இப்படி வந்து ஒரு மற்றவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், ஒரு உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி வந்து பண்ணால் அப்புறம் வந்து இப்பொழுது இளைஞர்கள் என்று அரசியலுக்கு வருபவர்கள் வந்து வக்கரமாகவோ வன்முறையாகவோ இருக்கிறார்கள் என்று நம்ம வருத்தப்பட்டதில் என்ன அர்த்தம் இருக்குது? இதுதான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு நம்ம ஒருத்தர் வந்து 60 வருஷத்துக்கு முன்னால் நான் தாய் கழகத்தில் தான் இருந்தேன், இப்போ 18 வயசில் இப்போ அங்கே வந்து திரும்பி சேர்ந்துட்டேன்னார் ஒருவர். சரி, வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லுவோம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. அவரை வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு இந்த தடவை, எத்தனை அவருக்கு பின்னால் என்ன வாக்கு வங்கி இருந்துற போது அது வேறு விஷயம். இன்ஃபேக்ட் அவர் கூட இருந்த இவர் சபாநாயகராக வரணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம வேறு ஒரு இதில் சொன்னோம். அவரோடையே இருந்த வானவளாவிய அதிகாரம் படைத்த ஒரு சபாநாயகருடைய மகன் அவரும் வந்து இவருக்கு முன்னால் அங்கேருந்து
ஆளுங்கட்சிக்கு வந்து சேர்ந்தார். ம். அவர் வந்து தான் சபாநாயகராக வரணும்னு ஆசைப்படுறார். எங்கள் அப்பா சபாநாயகராக இருந்தார், ம். நானும் வந்து வரணும். என்னதான் இருந்தாலும் அது பாண்டிய வம்சம் இல்லையா, ம். அதனால் வந்து அவர் வரணும்னு ஆசைப்படுறார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் வரக்கூடாது. கூடவே இவ்வளோ நாளாக வந்து அவருடைய அணியில் இருந்தார் அந்த உரிமை மீட்பு குழுவில். ம். ஆனால் இப்போ வந்து இவர் வந்துடக்கூடாதுன்னு அவர் வந்து வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல், அவர் இருக்கார்ல அதிமுக தலைமை, ம். என்ன ஆனாலும் சரி போடியில் இவர் நிற்பார். போடியில் மட்டும் இவர் ஜெயிக்கவே கூடாது. ஜெயிச்சு சபாநாயகராக வராரா வரலையாங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல எம்எல்ஏவாகவே ஜெயிக்கக்கூடாது. ஜெயிக்கலைன்னா அப்புறம் என்னவா வர முடியும்? மந்திரியாவோ சபாநாயகராக வர முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணார்னா, அந்த ஊரில் வந்து உள்ளூரில் நிறைய நகைக்கடை வச்சுருக்கார் ஒருத்தர், என்னமோ ஒரு மிஸ்ரா. அவருடைய பெயரில் வந்து முன்னால் பீகாரில் வந்து ஒரு முதலமைச்சர் இருந்தார், அதே பெயர் கொண்டவர், ஜெகநாத் மிஸ்ரா. பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா, பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா. அவர் நிறைய நகைக்கடைகள் வச்சுருக்கார், பெரும் பணக்காரர். அவர் வந்து 24 மணி தெலுங்கு செட்டியார் அந்த சாதியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் நமது முன்னேற்ற கழகமோ என்னமோ ஒரு 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 சின்ன கட்சி ஒன்று வச்சுருந்தார். இப்போது அவரை கூப்பிட்டு அதிமுகவில் சேர்த்துட்டாங்க. போடி நாயக்கனூரில் நம்ம சபாநாயகராக ஆசைப்படும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அவருக்கு எதிராக இந்த மிஸ்ராவைத்தான் நிற்க வைக்கிறார். ஏன்னா பணத்தை வாரி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பெரும் பணக்காரர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 24 மணி அந்த அந்த சாதியை சேர்ந்தவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள், முக்குளத்தோர் இருக்கிறார்கள். இதில் வந்து முக்குளத்தோர்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவிலேருந்தும் ஒரு ஆள் நிற்க வைப்பாங்கள்ல. ஆமாம், அதிமுக அணிலேருந்து. டிடிவியில் ஒரு கால், டிடிவியில் நிற்க வச்சா ஒரு கால் முக்குளத்தோர் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடுமோன்னு தான் இவரை நிற்க வைப்பதற்காக இவரை அதிமுகவில் சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்தந்த சாதினா அநேகமாக அந்த தொகுதியில் எல்லாருமே அப்படி தான் நிற்பாங்க. ஆமாம், இப்போ நாம் தமிழர் கட்சி கூட அங்கே நிற்கும்போது முக்குளத்தோர் தொகுதினா முக்குளத்தோர் ஒருத்தர் நிற்க வைப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு இயல்பானது. இப்போ 4 முனை போட்டினா விஜய் பார்த்தீங்கன்னா அவர் முக்குளத்தோரை தான் நிற்க வைப்பார், முக்குளத்தோர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல. அதில் இன்னொரு இதுலனா இந்த முக்குளத்தோர் வாக்கு வந்து 2-3 கட்சி வந்து அதை வந்து பிரிச்சுக்குதுன்னு வைங்க. முக்குளத்தோர் அல்லாத ஒரு கட்சியோட அந்த மற்றவர்களை வந்து கன்சாலிடேட் பண்ணால் அதுவும் ஒரு விதத்தில் ஒரு பயன் தரும். ஆக ஒரு மிஸ்ரா, அவர் பேர் எப்படி ஏன் மிஸ்ரான்னு வந்துச்சுன்னு தெரில. அந்த காலத்தில் தெலுங்குமணி செட்டியாரில் மிஸ்ரான்னு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரில. ஜெகநாத் மிஸ்ரான்ற ஒரு தலைவர் இருந்தார் பீகாரில் முதல்வராக. ஒரு காலம் அதை வச்சு தலைவர்கள் பேரை வைப்பது ஒரு வழக்கம். அவரை வச்சு அவருக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எவ்வளோ பணம் செலவு பண்ணுவியோ தெரியாது, நீ மட்டும் இவரை தோக்கடிச்சிட்டின்னா உனக்கு மந்திரி. இப்போ நேற்று வரைக்கும் ஏதோ ஏதோ வளர்ச்சி கழகம், நமது முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி வச்சுருந்தார். அவர் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தோக்கடிச்சிடுவேன், ஆனால் வாரி கொட்டுறதுக்கு தயாராக எல்லாம் செலவு செய்து கொண்டு இருக்கிறார் என்று கேள்வி. நமக்கு வருத்தம் என்னென்னா, அவர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஏதோ இருந்தபடிக்கே இருந்து ஏதோ ஒத்து போய் அங்கேயே போய் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அதை விட்டு செஞ்சோற்று கடன் தீர அப்படின்னு சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் செஞ்சோற்று கடன் சொல்ல முடியல. செஞ்சோற்று கடன்னா அது அந்த அம்மாவுக்கு தான் செஞ்சோற்று கடன். இங்கே என்ன செஞ்சோற்று கடன் அல்ல, விதி வலியது. இதுதான் வந்து நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே சார், நாள் காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.